ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா மிளகு ரசம் தான். அதுக்கு ஜீரகம், மிளகு, வெள்ளைப்பூண்டு, அப்புறம் ஒரு பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் சேர்க்கல. வாங்க செய்யலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகும் வெந்தயமும் போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் எலுமிச்சை சைஸில் புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி இது கொதிக்க விடக்கூடாது. நுரக்குட்டி வரையில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விட்டால் நல்லா இருக்காது ரசம். அடுத்து சீனி வரங்காய் பொரியல் செய்யலாம். வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு பொரிய விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ கொத்தவரங்காய் அதில் சேர்த்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்க கொத்தவரங்காய் அவிச்சு தனியாக எடுத்து சேர்த்துக்குவாங்க. நான் அதிலே சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் வேக வச்சுருவேன். அப்போ தான் அதில் உள்ள சத்தெல்லாம் அப்படியே இருக்கும். நம்ம அவிச்சு தனியாக எடுத்துட்டோம்னா தண்ணியோடு போயிடும் எல்லாமே. அதுக்காக தான் மிளகாத்தூள், மல்லித்தூள், லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். தண்ணியெலாம் வற்றிடுச்சு பாருங்கள். வற்றினதுக்கப்புறம் தான் அந்த மசாலாஸ்லாம் சேர்க்கணும். இதை மூடி போட்டு மூடிக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். கடைசியாக வெள்ளைப்பூடு கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.